முதல்ல அவங்களுக்கு எந்த எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணத்தை முதல்ல செயல்படுத்தாம கவனிக்கணும். அவங்க இவ்வளவுதான். அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டா ஒரு வழியை, ஒரு பாதையை அந்த கவனம், அந்த அவேர்னஸ் ஏற்படுத்தும். எனக்கு ஒரு எண்ணம் வருது, நான் வந்து ஒரு சைட் பார்க்கணும்னு எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பான் சைட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ அந்த எண்ணம் வந்த உடனே உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருது, உடம்புல இருக்கக்கூடிய பாடி ஆர்கன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன பண்ணணும்னு தோணுது, அதை இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு அவனுக்கு அந்த விஷுவல் வந்து தேவைப்படுது. அப்போ இமீடியட்டாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடறான். அப்போ என்னன்னா, இந்த வேகம் குறைய வேண்டும் என்றால் இந்த எண்ணம் வரும்போதே அதை வந்து என்ஜாய் பண்ணாமல் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஒரு மனிதன் வந்து நினைக்காமல், அந்த எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை செயலாக்காமல் அந்த எண்ணத்தை கவனிக்க வேண்டும். எண்ணம் வர வர நீங்க கவனிச்சீங்கன்னாவே அந்த எண்ணம் வேண்டுமா வேண்டாமா அவசியமா இல்லையான்றது ஃபியூச்சர்ல தானா தெரிஞ்சிடும். எண்ணத்தை கவனிக்காம உடனே செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சுவிட்ச் போட்டா லைட் எரியிற மாதிரி உங்க மனம் என்பவன் தேர்ட் பர்சன். மனமும் நீங்களும் ஒரே ஆள் கிடையாது. அப்ப அவன் போடுற கமெண்ட்டுக்கெல்லாம் நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சுடுகாட்டில் கொண்டு போய் தள்ளிடும். அதனாலதான் அவேர்னஸ். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம் பான் மூவி வந்து ஒரு பர்சன், அடிக்டான பர்சன் வந்து பாக்குறாங்க அப்படின்னா அந்த 10 டைம்ன்றது ஒரு 8 டைமா குறையும் இந்த கவனிக்கும் போது. அதை மறுபடியும் அந்த தாட் வரும்போது கவனிக்கும் போது ஏன் இது வருது, நான் ஏன் இதை பார்க்கணும், நான் பார்த்தா எனக்குள்ள என்ன நடக்குது, இந்த கவனம், இந்த அவேர்னஸ், நான் ஏன் இதையே பண்ணிட்டு இருக்கேன், இந்த கேள்வி இந்த 8 டைமா 5 டைமா குறைக்கும். இது இன்னும் ஆழமா உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை கவனிக்க கவனிக்க செயலின் வேகம் குறைந்து எண்ணத்தை கவனிக்கக்கூடிய தன்மை அதிகமாகி எண்ணம் என்பது அரக்கன், மனம், கவனிப்பு என்பது அவேர்னஸ், ஆன்மா அல்லது இறைவன். இந்த மனம் எழுப்பக்கூடிய கேள்விகளை, எண்ணங்களை ஆன்மா வந்து செயல்படாம கவனிச்சதுன்னா ஒரு காலகட்டத்திற்கு மேல் இந்த ஆன்மா பரிசுத்தம் பெற்று மாபெரும் சக்தி மிக்க ஒரு மெட்டீரியலா மாறிடும். அப்புறம் நீங்க உங்க பிரசன்ஸே போதும், நீங்க எங்க போனீங்கன்னாலும் அது வேலை பார்க்கும். அதுக்கப்புறம் எல்லாமே நீங்க பண்ணணும்னு நினைக்கிற மேஜிக் எல்லாம் அதுக்கப்புறம் அது பண்ணும். ஏன் அப்படின்னா அதான் சோல் கான்சியஸ்னஸ் சொல்லுவோம். அதான் சோல் கான்சியஸ்னஸ். ஏன்னா கவனிக்கும் போது நீங்கள் மனமாக இருக்க மாட்டீர்கள், ஆன்மாவாக இருப்பீர்கள். நீங்கள் செயல் செய்யும் போது உங்கள் செயலை நீங்களே கவனிக்கும் போது மனம் செயலை செய்யும், உங்கள் மனதை ஆன்மா கவனித்துக் கொண்டே செயல் செய்யும். இப்போ டக்குன்னு இப்போ எங்கேயாவது ஒன்று வெடிக்குது, இல்லை வெளியில வந்து ஒரு சவுண்ட் வருதுன்னா உடம்பு டக்குன்னு ஒரு ஆட்டம் கொடுக்குது. இல்லை ஏன் கொடுக்குது, மனம் போற போக்குலயே போயிட்டு இருக்கீங்க. அதனால டக்குன்னு ஒரு அதிர்வு வரும்போது பெருசா தெரியுது, பதட்டமா இருக்கு, படபடப்பா இருக்கு. நீங்க மனம் செயல்பட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஆன்மால கவனிச்சுக்கிட்டே கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய பதட்டம் படபடப்பு வந்தாலும் அதை வந்து பதட்டம் படபடப்பு இல்லாம கவனிப்பீங்க. அது உங்கள் உடம்பில் அழுத்தத்தை கொடுக்காது, படபடப்பை கொடுக்காது. The activities along with the awareness. உன் செயல்பாடுகள் கவனத்தை சார்ந்து கவனத்துடன் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள். இது உன்னை தெளிவு நிலைக்கு, இறைநிலைக்கு கொண்டு செல்லும். ஒரு தனி பிராக்டிஸா நான் பண்ண போறேன், டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் வந்து தீட்சை வந்து வாங்கி வந்து உட்காந்து பயிற்சி பண்ண போறேன் அப்படின்றதே அது முடியாத ஒரு காரியமாக தான் வந்து நான் வந்து கருதுறேன். காரணம் என்னன்னா, நெகட்டிவா பேசணும்னு நினைக்கிறேன்னா, பிராக்டிக்கலாக இதை நான் வந்து பேசும்போது, பிராக்டிக்கலா பார்க்கும்போது எனக்கு அனுபவமே இல்லாத, பரிச்சயமே இல்லாத ஒரு விஷயத்தை, என்ன கிடைக்கவே போகுதுன்னு தெரியாத ஒரு விஷயத்தை என்னால் உட்காந்து கன்சிஸ்டண்டா பண்ண முடியாது. நம்ம அப்பா அம்மா சொல்லி நமக்கு வேணுங்கிற விஷயத்தவே கன்சிஸ்டண்டா நம்ம வந்து பண்ண மாட்டோம். சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் உபதேசிக்கக்கூடிய ஒரு உபதேசத்தை எடுத்து பயிற்சியாக எடுத்து என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியாம, என்ன ரிசல்ட்னு தெரியாம யார் பண்ணுவோம்? அதுக்கெல்லாம் வைராக்கியம் அதிகமா இருக்கணும். அப்போ இதுக்கு அடிப்படையா ஒரு மனிதன் சராசரியா டெய்லி தினசரி வாழ்க்கையில ஆன்மீகத்தை பண்ணணும் அப்படின்னா அவன் ஒன்னே மட்டும் புரிஞ்சுக்கிட்டானா போதும், ஆன்மீகவாதியா மாறிட்டான்னு அர்த்தம். அந்த அந்த ஒரு சின்ன ஃபார்முலா என்னன்னா, இன்னொருத்தர் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான் ஆன்மீகம். சிம்பிள். இப்போ எப்பயுமே நீங்க கவனிச்சு பாருங்க, நீங்க வீட்டுல இருந்து எந்திரிச்சோன்னு உங்களை நீங்க இப்ப கவனிச்சுட்டே இருங்க. எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போகணுன்னு இருக்கும், எந்த பஸ்ல ஏறுவோன்னு இருக்கும், இல்லை எந்த 2 வீலர்ல போக போறோன்னு இருக்கும், இல்லை எந்த கார்ல ஏற போறோன்னு இருக்கும், வந்ததுக்கு அப்புறம் யார் இன்டர்வியூ எடுக்க போறோன்னு இருக்கும், என்ன கண்டென்ட் எடுக்கணுன்றது இருக்கும், என்ன நியூஸ் போடணுன்றது இருக்கும், எந்தெந்த தலைவர்கள் என்னென்ன பேசியிருக்காங்க. அப்போ உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாம் பாருங்க, உங்ககிட்ட இருந்து தான் நீங்க பாக்குறீங்க. எல்லாத்தையும் உங்க தேவையிலிருந்து பாக்குறீங்க. எனக்கு ஒண்ணு தேவை, அதனால நான் இயங்குறேன், அப்படி பாக்குறீங்க. இப்போ இப்படி பார்த்து பாருங்க, நீங்க அப்படியே கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் மாறி பாருங்க. காலையில எந்திரிச்சோன்னே எந்த பைக்கில் போறது, இல்லை எந்த ஆட்டோவில் போறதுன்னு வந்து யோசிக்காம, இப்போ நம்ம இவ்வளோ நாள் இந்த இடத்துக்கு வந்து நம்ம போறோம், ஓகே, எல்லாமே கரெக்டு தான். இப்போ இதனால எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருப்பாங்க? நம்ம என்ன பேசணும், அப்போ எப்படி பேசணும், இன்னும் எப்படி பேசினா மக்கள்கிட்ட நல்லா ரீச் பண்ணலாம்,
இப்போ இந்த தாட் எப்படி இருக்கு? இவ்வளோ நாள் காமனாக வேலை செய்கிறீங்க, ரிசல்ட் இருக்கு. இப்போ தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு யோசிக்கிறீங்க. அதான் வள்ளலார் வந்து சிம்பிளாக சொல்லுவார், தன்னை போல் கவனி அப்படின்பார். நம்ம ரொம்ப இன்னொருத்தரை கேர் பண்ணோம்னாலும் நம்மளை ஹர்ட் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னை போல் கவனிக்கிறது வலிக்காது. அப்போ இன்னொருத்தர் கஷ்டத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த வாழ்க்கையை அணுகும்போது பார்க்கும்போது தெய்வீக ஞானம் கிடைத்து விடுகிறது. இன்னொருத்தரை வெல்லணும் அப்படின்னா நீங்க அவங்கள மிரட்டியோ அந்த மாதிரி நிறைய இன்னைக்கு உலகத்துல வந்து ஷார்ட்கட்ல வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வெல்ல முடியாது. உங்களை வெல்லினாலும் அது உண்மையான ஒரு வெற்றியா வந்து இருக்காது. நீங்க ஒருத்தர் உண்மையாவே வெல்லணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங்லையும் அன்புல மட்டும்தான் வெல்ல முடியும். அந்த வெல்லுதல் மட்டும்தான் உண்மையான வெற்றியாக வந்து இருக்க முடியும். அப்ப அதுக்கு அவசியமானது அவங்கள புரிஞ்சுக்கிறது. உங்களுக்கு நல்ல பார்ட்னர் வேணும்னு நீங்க எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க? எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி வேணும் சார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் சார். இப்போ அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க, எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பார்ட்னர் வேணும் சார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் சார். இப்போ பணங்காசு எல்லாம் இருந்தாலும் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத வாழ்க்கை இருந்ததுன்னா நிம்மதியை கொடுக்குமா? நீங்கள் எவ்வளோ பெரிய சோலோ ட்ரிப் போய் தனியான ஒரு நபராக இருந்தாலும் கூட ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு ஒரு டயர்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உட்காந்து பேசுறதுக்கு நீ வாழ்க்கை துணையே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு துணை, யாரோ ஒரு நண்பரோ, பக்கத்து வீட்டுக்காரரோ, இல்லை ஒரு சாமியாரோ, இல்லை ஒரு செயின்ட்டோ, இல்லை ஒரு கடைக்காரரோ, இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனோ, யாரோ ஒருத்தர் சேம் வேவ்லென்த்தில் இருக்கிறவங்க ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காந்து உங்கள்கிட்ட நிம்மதியாக ஒரு வாய் விட்டு மனசை விட்டு பேசிட்டு போனால் அந்த இன்பம் எப்படிப்பட்ட ஒரு இன்பமாக வந்து திங்கிங் ஃப்ரம் த தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அந்த நிலைக்கு நீங்கள் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்றீங்களோ இன்னொருத்தரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது, இன்னொருத்தர் இடத்துல இருந்து அந்த சிந்தனையை அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பார்க்கக்கூடிய பக்குவம் வந்துருச்சுன்னா மெச்சூரிட்டி டு த கோர் உங்களுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வந்துருச்சுன்னா ஆன்மீக ஆற்றல் தானாகவே வந்துடும். ஏன் அப்படின்னா நீங்கள் இன்னொருத்தர் ஆங்கிளை யோசிச்சு ஒவ்வொரு செயலும் செய்யும் போது சுயநலம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வரும். சுயநலம் கம்மியாக சுய ஆன்மாவினுடைய பிரகாசம் அதிகமாகிடும்.